இந்த கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒரு டவுட் என்னன்னா 40 நாள் 45 நாளில் எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பாசிட்டிவ் வந்து ஒரு குழந்தை தங்காமல் பீரியட்ஸாக வெளியில் வருது அப்படின்றது வந்து நம்ம அந்த 2 weeks வெயிட் அப்படின்னு சொல்கிற அந்த இம்ப்ளான்டேஷன் நடந்து 6லேருந்து 10 நாள் முக்கியமாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்கணும், ஃபுட்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும், அந்த 2 weeks வெயிட் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் பீரியட். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்பர் இம்ப்ளான்டேஷன் உங்கள் ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றின ஒரு 2 weeks வெயிட்டுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஸ்ரீலாவண்யா, சர்டிஃபைட் இன்டிகிரேட்டிவ் நியூட்ரிஷன் அண்ட் ஹார்மோனல் ஹெல்த் கோச் அண்ட் இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் யோகா இன்ஸ்ட்ரக்டர். ஒரு குழந்தை கருவுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்னா ஃபாலப்பியன் டியூப். அந்த ஃபாலப்பியன் டியூப் ரொம்ப சன்னமாக ஜஸ்ட் ஒரே ஒரு மில்லிமீட்டரில் தான் இருக்கும். அங்கே இருந்து கரெக்டாக ஒரு 6 நாளில் அது ட்ராவல் பண்ணி கீழே யூட்ரஸ்க்கு வந்து அங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆகணும், அதாவது செட் ஆகணும். ஸோ அந்த செட் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அந்த யூட்ரின் லைனிங்க்கும் அந்த ப்ரெக்னன்சிக்கும் சப்போர்ட் பண்ணாதான் அந்த குழந்தை வந்து அங்கே தங்க முடியும். அப்போ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் குழந்தை வந்துருச்சு அப்படின்னு ரைஸ் ஆகும், நம்மளுக்கு ப்ரெக்னன்சி கிட்ல பாசிட்டிவும் காமிக்கும். ஆனால் அங்கே இது சரியான இடம் இல்லை அப்படின்னு உங்கள் பாடி டிசைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது அப்படியே எக்ஸ்பெல் ஆகிடும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு பீரியட்ஸாக வருது. அப்போ இந்த 2 weeks வெயிட்டில் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஜென்ரலாகவே ப்ரொஜெஸ்ட்ரான் ரைஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் பாடி வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், கொஞ்சம் ஹாட்டாக இருக்கணும். ஸோ அந்த வார்ம்னஸ் தக்க வைக்கக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மட்டன் நல்லி எலும்பு சூப்பு, முட்டை, ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது போக ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் யூட்ரஸ்க்கும் பிளட் ஃப்ளோ பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ், அதாவது இந்த பீட்ரூட்டு, பொமிக்ரானட், இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. நிறைய வந்து இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இந்த கருப்பு எள்ளு பொதுவாக வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1 டீஸ்பூன் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அது பயங்கரமாக உங்கள் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ கருப்பு எள்ளு இதெல்லாம் எடுத்துக்கிறது உங்களுடைய ஹார்மோன்ஸை நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மறக்காமல் கீரை காய்கறியும் நீங்கள் நிறைய வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ப்ரொஜெஸ்ட்ரானுக்கு இன்னொன்று தேவையானது பி வைட்டமின். அந்த பி வைட்டமின் உங்களுக்கு இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்குலாம் நிறையவே இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது தான் நிறைய ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, அப்புறம் முக்கியமாக நிறைய இந்த சாலட்ஸ் எல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுவீங்க. பட் அந்த சாலட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ராவாக சாப்பிடும்போது கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ரா ஆனியன், ரா டொமேட்டோ, அப்புறம் கியூக்கம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த ரா சாலட்ஸை தவிர்த்து நீங்கள் நல்லா குக் பண்ணி எதுனாலும் நீங்கள் சாப்பிடலாம். அது நீங்கள் சூப்பாவோ இல்லை நல்லா கொஞ்சம் வார்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸசைஸ், பொதுவாக எக்ஸசைஸ் அப்படின்னாலே வந்து எனக்கு வந்து ஓவிலேஷன் நடந்துருச்சு, நான் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கணும், படி ஏறக்கூடாது இறங்கக்கூடாது அப்படின்னு எங்களோட வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படின்ற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் வந்து நிலத்தில் போய் யாரும் வந்து ஃபார்மிங் பண்ணாமலா இருந்தாங்க, எல்லாருமே வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி வேலை பார்க்காம தான் இப்போ வந்து நீர்க்கட்டி அப்படின்ற நிறைய பிரச்சனை வந்து வருது. ஸோ நீங்கள் 2 weeks வெயிட்டில் தாராளமாக ஒரு மைல்டு இன்டென்சிட்டி, மாடரேட்டான இன்டென்சிட்டி பைலட்ஸ், யோகா இல்லை ஒரு அட்லீஸ்ட் வாக்கிங் ஆச்சு பண்ணுங்க. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. பட் நீங்கள் மைல்டான எக்ஸசைசஸ் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி இன்டென்சிட்டி எக்ஸசைசஸும் பண்ணக்கூடாது. மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த இமோஷனல் கனெக்ஷன், அதாவது உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உள்ள ஒரு ஓவிலேஷனுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ், ஒரு குழந்தை பெற்றுக்கிற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிற கப்பிள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு நல்ல ஒரு இமோஷனலாக ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த இமோஷனல் சப்போர்ட் இருக்க தான் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நேச்சுரலாகவே பெண்களோட உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு அந்த பாண்டிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து இன்டிமெசி அப்படின்னு சொல்லுவோம். இன்டிமெசி அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் செக்ஸ், பட் இட் இஸ் ஆல் அபவுட் நீங்கள் அந்த எந்த அளவுக்கு ஒரு இமோஷனலாகவும் ஃபிசிக்கலாகவும் பாண்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இமோஷனல் பாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்க உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இமோஷனல் பாண்டிங் இருந்தாலும் பெண்களுக்கு வந்து அந்த ஓவர் திங்கிங் வரவே வராது. நம்மளுக்கு வந்து என்ன நடந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு சீக்கிரம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ முக்கியமாக அந்த இமோஷனல் பாண்டிங் அண்ட் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ் பெண்களை வந்து ரொம்ப அதிகமாக வந்து கேள்வி கேட்கறது, பீரியட்ஸ் எப்போ வருது, உனக்கு சிம்டம் இருக்கா, உனக்கு வர மாதிரி இருக்கா,
இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் வந்து பண்ணாதீங்க. நீங்களா இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டில் யார் பண்ணாலும் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்காக கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால கூட பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கிறது, ஒரு மாதிரி டிப்ரெஷனோட இருக்கிறது, நீங்கள் பொதுவாக இப்போ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டே போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் யோகாலாம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து கொஞ்சம் அஜிடேட்டடாக இருந்தது அப்படின்னா அது கூட உங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணுறதுக்கு மறக்காமல் நீங்கள் யோகா அந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக காஃபி, டீ இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஆஃப்டர் ஓவுலேஷன் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட்ஃபுல்லான ஒரு ஜேர்னி வந்து இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்களும் உங்கள் ப்ரெக்னென்சியை சக்ஸஸ் பண்ணலாம். அது போக இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டயட் சப்போர்ட் வேணும், இல்லை எனக்கு பர்சனலாக வந்து நான் லைக் ஐவிஎஃப் போகிறேன், ஐவிஎஃப்க்கு முன்னாடி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி ஒரு சில ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் ஒரு சில ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபுட் சப்போர்ட் அண்ட் டயட்ரி சப்போர்ட் வந்து நீங்கள் நம்ம பேஜில் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி அண்ட் ஹார்மோன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். நமஸ்காரம்.